தமிழ் நெஞ்சங்களே, இதயம் கனிந்த நல் வணக்கம். இப்போ ரொம்ப ஆபத்தான ஒரு ஆளை என்ன பண்ணுவாங்க, உள்ளே வச்சுருவாங்க. என்ன உள்ளே வச்சுருவாங்க, அவர் வெளியில் ஒன்றும் ஒரு காரியம் பண்ண முடியாதபடி ஒரு உள்ளுக்குள்ளே வச்சு பூட்டி வைப்பாங்க. நம்ம உடம்புலையே ரொம்ப ஆபத்தான கருவி அப்படின்னு கடவுள் ஒன்று யோசிச்சார். கடவுள் ஒரு கற்பனைக்கு சொல்கிறேனே, எது, இந்த நாக்கு. அதை என்ன பண்ணார் பாருங்க, அதுக்கு ஏகப்பட்ட காவல் போட்டார். அந்த நாக்கை வச்சு அதுக்கு முன்னாடி 32 பல்லு, 32 காவல்காரங்க. கொஞ்சம் எக்கு தப்ப அந்த நாக்கு இப்படி போச்சுன்னா டப்புன்னு கடிச்சிடும். அப்போ பாருங்க, தூக்கி உள்ள ஒளிச்சு வச்சிருக்காரு, ரொம்ப வேலை காட்டாத அப்படின்னு. அதுக்கப்புறம் உதடு, 2 உதடு, அந்த உதடையும் போட்டு மேற்பக்கமாக திறந்து மூடுற மாதிரி வச்சார். அப்போ இந்த நாக்கு எவ்வளவு ஆபத்தான ஒன்று. இந்த பாஸ்பரஸ்ன்னு ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாஸ்பரஸை என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. ஏன் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க? பாஸ்பரஸை மட்டும் எடுத்து நீங்கள் வெளியே போட்டிங்கன்னா குபீர்னு பற்றிக்கிட்டு எரியும். நீங்கள் வெளியில் எங்கேயாவது பாஸ்பரத்தை ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா பற்றிக்கிட்டு எரியும். கடவுள் பார்த்தார், நம்ம உடம்புலேயே ஒரு பாஸ்பரஸ், எது, இந்த நாக்கு. இது எத்தனை பேரை எரிய வைக்கும் தெரியுங்களா? அதுக்கு ஒரு ஈரத்திலேயே போட்டார். எச்சில்ங்கிற ஈரத்திலே இதை ஊற போட்டு இது பற்றி எரியாதபடி பார்த்துக்க அப்படின்னு நாக்கை கொடுத்துருக்கார். ஆனால் இந்த பாஸ்பரஸை உள்ளே போட்டதுக்கு அப்புறமும் பல பேர் தேவையில்லாமல் இந்த நாக்கை சுழட்டி எவ்வளவு வம்ப விலைக்கு வாங்கியிருக்கான் தெரியுமா? பாருங்க. யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்கு பட்டு. ஏங்க, பாத்தீங்களா பாபிய? அவ உணவை அவளே தேடி கொண்டு வரா. அவ புத்திசாலி. பாபி, எனக்கும் ஒண்ணுதா? அதெல்லாம் முடியாது. பாபி பாபி, எனக்கும் கொஞ்சம் கொடு. தரேன். ஆனா நீங்க எல்லாரும் இந்த மரத்தை 10 தடவை சுத்தி வந்தா தரேன். என்ன, சுத்துறீங்களா? ஓ, சுத்துவேனே. இதோ. பாபி, சுத்துனா கண்டிப்பா தருவல்ல? ஓ, கண்டிப்பா. என்னங்க, பசங்களையே பார்த்துட்டு இருக்கீங்க? குழந்தைங்க இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கு. எவ்வளவு பெருசா வளர்ந்துட்டாங்க. பசங்க கிட்ட சொல்லணும்னு சொன்னீங்களே, சொல்லிட்டீங்களா? அதத்தான் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். அப்பாடா, நான் 10 முறை சுத்திட்டேன். எனக்கு இப்ப கொடு பாபி. என்ன வேணும்? சாப்பிட கொடு பாபி. அச்சச்சோ, நான் சாப்பிட்டுட்டேனே. எங்களை சுத்த சொல்லிட்டு நீ எப்படி சாப்பிடலாம்? என்ன இது? நான் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்ததை நான் சாப்பிட்டேன். அப்பா, எங்களை சுத்த சொன்னது? எங்களை இப்படி கஷ்டப்படுத்திட்டியே பாபி. அது உங்க முட்டாள்தனம். இந்த மரத்தை சுத்தின நேரம் பல மரத்தை சுத்தி இருந்தா உங்களுக்கு உணவு கிடைச்சிருக்கோம்ல. போங்க போங்க, போய் வேலையை பாருங்க. பசங்களா, என்னப்பா? இங்க வாங்க. இதோ வரோம்ப்பா. எதுக்கு இவ்வளவு அவசரமா ஓடுறாங்க? பாபி, நீங்க வாமா. சொல்லுங்க சொல்லுங்க, எனக்கு இங்கே நல்லா கேக்குது. இங்க வாமா. குழந்தைகளா, நீங்க அழகா பேசுறீங்க. நீங்களே உணவை தேடிக்கிறீங்க. நல்லா உயரத்திலையும் பறக்குறீங்க. ஆமாப்பா, நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க. முடிச்சிட்டீங்களா இல்ல இன்னும் ஏதாவது இருக்கா? பாபி, அப்பா சொல்றத கேளு. சொல்லுங்க. நீங்க எல்லாரும் இந்த உலகத்தை புரிஞ்சுக்கணும். இந்த காடு மட்டும் உலகம் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. பல இடங்களுக்கு போகணும், பல பேரோட பழகணும். அப்பதான் உங்களுக்கு நிறைய அனுபவம் கிடைக்கும். இதுக்கு எதுக்கு கூப்பிடணும்? இங்க இருந்து சொல்லல. பாத்துமா பாபி? என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். நீங்க பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. அம்மா வரோம். அப்பா, போயிட்டு வரேன். இந்த பாபியை பத்தி தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. சரி சரி, நான் வரேன். என்ன பாபி, தனியா போற? எனக்கு உங்க கூட எல்லாம் ஒத்து வராதுப்பா. அப்புறம் உங்களுக்கும் சேர்த்து நானே உணவு தேடணும். சரி பாபி, நாங்க வரோம். போங்க போங்க.
யார் இது? அழகா இருக்காளே. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நானே கேட்கலான் இருந்தேன், அதுக்குள்ள. ஏ, நான் கேட்ட நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களோ? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல. பரவாயில்ல பரவாயில்ல, விட்டுருங்க. என்னங்க இவ்ளோ வேகமா பேசுறீங்க? இல்லையே, நான் மெதுவா பேசுறேன். சரிங்க, என் பேர் ஜானு. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த காட்டுல தான். சொல்லப்போனா இது ஏன் காடு மாதிரிங்க. அச்சச்சோ, அப்ப இங்க வாழணும்னா உங்களோட உத்தரவு கேட்கணுமா? ஆஹா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லுங்க. ஓஹோ, அப்படின்னா இதுக்கு வேற அர்த்தம் கூட இருக்கா? ஐயோ, என்ன விட்டுருங்க. உங்களை நான் பிடிச்சா தானே விடுறதுக்கு. என்ன அமைதியாயிட்டீங்க? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன முதல் ஆளு நீங்க தான். சரி சரி, இந்த காட்டை சுத்தி பார்க்கலாமா? ஓ, தாராளமா. ஆனா நீங்க பேசிட்டே இருந்தா எப்படி பாக்குறது? ஏ, நம்ம கண்ணால தானே பார்க்க போறோம், வாயால இல்லல்ல. பாபி, நீங்க இப்படி பேசிட்டே இருந்தீங்க, நான் உங்க கூட வரமாட்டேன். ஐயோ, அப்படின்னா நான் பேசவே மாட்டேன். வாங்க போலாம். எப்படி இருக்கு பாபி? பாபி, எங்க போற? இது வந்துடுற. என்ன போறீங்க? ஒரு கையில மட்டும் அழகா கட்டு போட்டுட்டு இருக்க, இன்னொரு கையிலயும் கட்டு போட்டிருந்தா எவ்வளவு அழகா இருந்திருக்கும். அதையும் உடைச்சுக்க வேண்டியது தானே. பாபி போவோம். இருங்க இருங்க, போலாம். இந்த நட கூட பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஒழுங்கா போயிடு. இனிமேலாவது மரத்துல எப்படி ஏறணும்னு ஒழுங்கா கத்துக்க. இப்படி ஏற தெரியாம ஏறி விழுந்து கைய உடைச்சுக்காத என்ன? ஏய், இத்தனோண்டு இருந்துகிட்டு உனக்கு என்ன வாய்? போ போ, என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட மாட்டாம போயிருவேன். பாபி, நீ இப்படி செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. வேற எப்படி செய்யணுங்கிற? உனக்கு எப்பவும் கிண்டல் தானா? ஏன் நான் சந்தோஷமா இருக்க கூடாதா? மத்தவங்களை துன்புறுத்துறதுல உனக்கு அப்படி என்ன சந்தோஷம்? நான் என்ன உங்களை அடிக்கவா செஞ்சேன்? இங்க பார் பாபி, இன்னொரு தடவை நீ இப்படி செஞ்ச அப்புறம் இனிமே நான் உன் கூட வரமாட்டேன், அவ்வளவுதான். சரி சரி, கோவப்படாதீங்க ஜானு. பாபி, என்னாச்சு? எனக்கு தெரிஞ்ச பாம்பு ஒண்ணு கீழே இருக்கு. அவரை தான் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். நீங்க போங்க, நான் இப்ப வரேன். என்ன பாம்பே, முட்டையெல்லாம் திருடி தின்னா இப்படிதான் சரிக்காம அவஸ்தைப்படணும். நல்லா படு. என்ன பாபி, நீ சொன்னா கேட்க மாட்டியா? நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இதுங்க இன்னும் நம்ம பறவைங்களோட முட்டையெல்லாம் திருடி தின்னுட்டு இருக்குங்க. இத நம்ம சும்மா விடுறதா? பாபி, சொன்னா கேளு பாபி, நமக்கு எதுக்கு வம்பு? வா போயிடலாம், வா பாபி. ஏய், என்ன ஊர்ந்து போற உனக்கே இவ்வளவு இருந்தா பறந்து போற எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? பாபி, உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படி பார்க்கலாம். வா. பாபி, நீ இப்படி செஞ்ச அப்புறம் நான் போயிடுவேன். போறதா இருந்தா போங்க. ஏய் பாம்பு, உன் முட்டைங்களை எல்லாம் ஒரு நாள் கண்டுபிடிச்சு கண்டிப்பா உடைக்கதான் போறேன் பாரு. ஜானு, ஜானு, இந்த ஜானு எங்க போச்சுனே தெரியலையே. ஜானு, நீ இங்கதான் இருக்கியா? ஜானு, என்ன மன்னிச்சிடு ஜானு. இல்ல பாபி, உன் குணத்தை மாத்தவே முடியாது. இல்ல ஜானு, கண்டிப்பா இனி நான் தப்பு பண்ணவே மாட்டேன். எனக்காக இன்னொரு வாய்ப்பு கொடு ஜானு. சரி, அதை விடு. இப்ப நாம எங்க போலாம்? நமக்குன்னு ஒரு வீடு கட்டலாமா? ஓ, தாராளமா கட்டலாமே. இந்த இடம் நல்லா இருக்கே. அப்ப இங்கேயே குடு கட்டலாமே. எவ்வளவு அழகா இருக்குல்ல ஜானு?
பல நாள் கஷ்டப்பட்டு கட்டின கூடாச்சே, அதான் இவ்வளவு அழகா இருக்கு. ஜானு, இந்த 2 முட்டைங்களுக்குள்ளயும் நம்ம குழந்தைங்க தூங்கிட்டு இருக்கோம்ல. ஆமா பாபி, ரெண்டும் உன்ன போலதான் இருக்கும். இல்ல இல்ல, ஒண்ணு உன்ன மாதிரியும் இன்னொன்னு என்ன மாதிரியும் இருக்கும். ஜானு, நம்ம குழந்தைங்கள பார்க்க எனக்கு ஆசையா இருக்கு. இரு பாபி, இன்னும் கொஞ்ச நாள் பொறு. ஆஹா, அதுதான் நாம இருக்க சரியான இடம். ஏய் குரங்கே, நீ போய் படுக்கிறதுக்கு இந்த மரம் தான் கிடைச்சதா? தூர போ, இது எங்களோட மரம். ஓ, அன்னைக்கு என்ன கிண்டல் பண்ண குருவி தானே நீ? இங்கதான் இருக்கியா? உள்ள வா பாபி, சொல்றத கேளு. நீங்க விடுங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இப்படிதான் கொஞ்ச நேரம் தங்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே நிரந்தரமா இங்கேயே தங்கிடுவாங்க. அப்புறம் நாம வேற இடம் பார்க்க வேண்டியதுதான். ஏய் குரங்கே, போறியா இல்லையா? மழை விட்டுட்டா நானே போயிடுவேன். நீ போ குருவி, சொன்னா கேளு. ஏ, என்ன பண்ணுவ? ஆ, கையில்லாத நாங்களே கூடு கட்டி வாழும்போது நீளமா கை வச்சிருக்கிற நீ வீடு கட்டி வாழ்ந்தா என்ன? வேணாம், ஒழுங்கா போயிடு. பாபி, சொன்ன கேளு பாபி, உள்ள வா, நமக்கு எதுக்கு வம்பு? ஏ, என்ன என்ன பண்ணிடுவ? போனா போதுன்னு பார்த்தா எவ்வளவு வாய் உனக்கு. நாங்க நினைச்சோம்னா உன்னை இல்லாமலே பண்ணிடுவோம். ஆமா. என்னைக்கும் ரொம்ப பேசுறியே. எங்க எங்க வேணாங்க, சொல்றத கேளுங்க. என்னங்க குரங்கு கிட்ட போய் இப்படி கெஞ்சிட்டு இருக்கீங்க? நீங்களும் நானும் சேர்ந்து கொத்துனா அது ஓட போகுது. அதுவும் உடஞ்ச கைய வச்சுட்டு அதால என்ன பண்ண முடியும்? ஆ, என்ன திமிரு உனக்கு? இங்க இருந்து ஓடுறது நீயா நானான்னு பார்க்கலாம். ஏங்க வேணாங்க, உள்ள முட்டையெல்லாம் இருக்குங்க. என்னங்க குரங்கு கிட்ட போய் இப்படி கெஞ்சிட்டு இருக்கீங்க? சொல்றத கேளுங்க, வேணாங்க. போடா. நம்ம ஆசை ஆசையா பாதுகாத்திருந்த முட்டை கூடெல்லாம் உடைஞ்சு போச்சு பாபி. என்ன மன்னிச்சிருங்க, இனி இப்படி பேசவே மாட்டேன். என்னால தானே இப்படி ஆயிடுச்சு. பாபி, நாம வார்த்தையை கவனமா பேசாததால நமக்கு துன்பம் தான் வருங்கிறத இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டே, அதுவே எனக்கு போதும். அடக்கமுடைமை என்ற அதிகாரத்தில் ஒரு மனிதன் காப்பாற்ற வேண்டியது நாவை என்ற பொருளில் நீ எதை காப்பாற்றாட்டியும் பரவாயில்லப்பா, யா காவாராயினும், நீ எதை காப்பாற்றினாலும் பரவாயில்ல. உன் கையை காப்பாற்றலையா, உன் கண்ணை காப்பாற்றலையா, உன் உடம்பை காப்பாற்றலையா, போயிட்டு போ, அது உன் இஷ்டம் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். யா காவாராயினும் நான் காக்க. ஏன் நாவை காப்பாற்றணும்? பேசக்கூடாததை பேசணும்னு வச்சுங்க, அங்கேயே உத கிடைக்கும். நம்ம பேச வேண்டாத விஷயத்தை யார்ட்டையாவது போய் சொன்னோன்னு வச்சுங்க, பிரச்சனை பற்றிக்கிட்டு எரியும். இப்போ பாருங்கள், உலகத்தில் பலவிதமான குழப்பங்கள் நடந்ததுக்கு காரணம், குடும்பங்களுக்குள்ள சண்டை நடந்ததுக்கு காரணம், பல பேருடைய நட்பு கெட்டுப்போனதுக்கு காரணம் எல்லாம் என்னென்னா, இத்தினோண்டு ஒரு தசத்துண்டு. எது? இந்த நாக்கு. இந்த நாக்கை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காமல் சொல்லக்கூடாத விஷயத்த சொல்கிறது. ஒரு ராஜா கிட்ட போய் ஒருத்தன் சொன்னால், அந்த மாதிரி நான் வழியில் ஒரு எலும்பு தலை மண்டை ஓடு பார்த்தா அது பேசுது அப்படின்னா. ராஜா சொன்னார், என் டயத்தை வேஸ்ட் பண்ணாத, நீ அனாவசியமாக வீண் பண்ணுறேன்னு. வந்து பாருங்க அப்படின்னா. வந்தான் பாருங்க, அந்த மண்டை ஓடு பேசவே இல்லை. ராஜாவுக்கு கோவம் வந்துருச்சு. இவன் தலையை வெட்டுங்கடா அப்படின்னா. வெட்டின உடனே அந்த மண்டை ஓடு கீழே விழுந்து, இவன் தலை கீழே விழுந்தது. ராஜா போன உடனே அந்த மண்டை ஓடு சொல்லிச்சு, நான் எப்படி வந்தேன்னு கேட்டியே, இப்போ புரிஞ்சு போச்சா? இதே மாதிரி தான் வம்பு வளர்த்தேன், நான் வந்து இப்போ பேச்சு துணைக்கு உன்னை கூப்பிட்டுக்கிட்டேன்னு. பாருங்க, பேசப்படாத பேசுனா ஒரு மனிதனுக்கு தலையே போயிடும்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறான். யா காவாராயினும் நான் காக்க. காவாக்கால் அப்படி காப்பாற்ற மாட்டேன் சார். என்ன நடக்கும்னா, காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு அவமானப்பட்டு
யார் யாரோ திட்டி, யார் யாரோ கேலி பேசி, யார் யாரோ வேதனைப்படும்படியாக சொல்லி, சோகாப்பர் சொல் இழுக்குப்பட்டு உலகத்தில் பட முடியாத அவமானங்களை பட்டு பல பேர் துன்பப்பட வேண்டும். சொல்லணும், ஆனா அதை மென்மையா அழகா நாசுக்கா சொல். இப்படி சொல்லுகிற கலையை கற்றுக்கொண்டால்தான் மனிதன் துன்பம் இல்லாமல் இருக்க முடியும். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்குப்பட்டு. காப்பாற்ற மாட்டேன் சார். என்ன நடக்கும்னா, காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்குப்பட்டு அவமானப்பட்டு, யார் யாரோ திட்டி, யார் யாரோ கேலி பேசி, யார் யாரோ வேதனைப்படும்படியாக சொல்லி, சோகாப்பர் சொல் இழுக்குப்பட்டு உலகத்தில் பட முடியாத அவமானங்களை பட்டு பல பேர் துன்பப்பட வேண்டும். சொல்லணும், ஆனா அதை மென்மையா அழகா நாசுக்கா சொல். இப்படி சொல்லுகிற கலையை கற்றுக்கொண்டால்தான் மனிதன் துன்பம் இல்லாமல் இருக்க முடியும். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்குப்பட்டு. காப்பாற்ற மாட்டேன் சார். என்ன நடக்கும்னா, காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்குப்பட்டு அவமானப்பட்டு, யார் யாரோ திட்டி, யார் யாரோ கேலி பேசி, யார் யாரோ வேதனைப்படும்படியாக சொல்லி, சோகாப்பர் சொல் இழுக்குப்பட்டு உலகத்தில் பட முடியாத அவமானங்களை பட்டு பல பேர் துன்பப்பட வேண்டும். சொல்லணும், ஆனா அதை மென்மையா அழகா நாசுக்கா சொல். இப்படி சொல்லுகிற கலையை கற்றுக்கொண்டால்தான் மனிதன் துன்பம் இல்லாமல் இருக்க முடியும். யாகாவாராயினும் நாகா